இதுவரைக்கும் ஐயா ஊ அப்படின்னு இருந்த அப்படிங்கிற அவருடைய பெயர் வந்து இந்த இடத்துல தான் பாம்பன் பாம்பன் சுவாமி. சுவாமிகள் அப்படின்னு மாறுது. ராமநாதபுரத்துல இருந்து புறப்படுற பாம்பன் சுவாமிகள் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாராம். இன்னைக்கு நான் இந்த பாம்பன் ஊரை விட்டு வெளியே போறேன். இதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்குள்ள கால் வைக்க மாட்டேன். என்னுடைய ஊருக்காக நான் செய்யறது என்ன அப்படின்னா, இனிமேல் என் பேருக்கு பின்னாடி பாம்பன் பாம்பன். இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு தான் அவருடைய பேர் வந்து பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு மாற ஆரம்பிக்குது. சென்னைக்கு வந்து சில நாட்கள் இருந்த பாம்பன் சுவாமிகள் சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான முருக தலங்களுக்கு போயிட்டு வராரு. அப்படி ஒரு நாள் வந்து அவர் காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கிளம்பி வாரணாசி போறாரு. வாரணாசியில குமரகுருபரருடைய மண்டபத்துல தங்கியிருக்காரு. அதுவரை பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு வெள்ளை முண்டும் வெள்ளை துண்டும் தான் போட்டிருப்பாராம். வாரணாசியில தான் பாத்தீங்கன்னா ஒரு சாது அவர்கிட்ட வந்து இனி நீ வெள்ளை போடாத, காவி உடுத்து காவி அப்படின்னு சொல்றாரு. இவருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு பெரிய மகான் சொல்லிட்டாரு, சாது சொல்லிட்டாரு, அப்ப அது சரியாதான் இருக்கும், முருகனே வந்து இட்ட கட்டளை இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடுப்பை வந்து காவி நிறத்துக்கு மாத்திக்கிறாரு. வாரணாசியில இருந்து கிளம்பிய சுவாமிகள் வந்து சிதம்பரம் போறாரு. சிதம்பரத்துல கொஞ்ச நாட்கள் இருக்கிறாரு.